மாடு வச்சுக்க பால் கறக்க வேலை இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது சொல்யூஷன் இருக்குமா அப்படின்றீங்களா? அதுக்கான வீடியோ தான் இது. வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் கஷ்டமா, எதை செஞ்சாலும் முன்னுக்கு வர முடியலையா, நோய் நொடி ஆகிட்டே இருக்கா, ஒருவேளை பித்ரு தோஷம் இருக்கலாம்ல, அதுக்கான வீடியோ தான் இது. எவ்வளவுதான் உழைக்கிறது, ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, வீக்கெண்ட்ல எங்கன்னா நல்ல இடமா சுத்தி பார்க்கலாம்னா எதனா சொல்லுங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் இது. ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள பால் கறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னா பாட்டு பாட ஆரம்பிச்ச. படிய வைக்கும் போது குறுக்கு கட்டக்கூடாது. ஆட்டு பாடி படிய வைக்க போறீங்க. நடத்து மாடுலாம் வச்சுதான் நம்ம வந்து பால் கறக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்கும் இல்லைங்களா? பால் கறக்கிறதுக்கு மிஷின். ஸோ முறையே பாத்தீங்கன்னா திருக்காஞ்சி வில்லேஜ்ல அந்த மிஷின் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த விளாக் நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா போச்சு. ஐயா வணக்கம், தயாராகுதா? இதோட விலை எவ்வளவு இருக்கும்? 30,000 ரூபாய். 30,000 தாங்க. இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டா பால் கறக்கிற வேலை மிச்சம். மாசத்துக்கு 200 ரூபாய், 600. ஒரு மாட்டுக்கு அதாவது ஒரு மாட்டுக்கு மாசத்துக்கு 600 ரூபாய் பால் கறக்கிறவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 மாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 20 மாடுன்னா வந்து எவ்வளவு மிச்சமாயிருப்பாங்க, சான்ஸே இல்ல. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹைஜீனிக்காவும் இருக்கும். நம்ம வந்து கையில கறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து அதுல ஃபிளக் பண்ணுவாங்க போல. மொத்தம் வந்து 4 இருக்குங்களா? ஸோ மாடுகளும் பாத்தீங்கன்னா பயப்படாது இல்லைங்களா? இது பயப்படாது. பக்கத்தில் வந்ததுனால மாடு கொஞ்சம் லைட்டாக ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேர் இருக்கு போல இருக்கு, ஈஸியாக ப்ளக் ஆகிடுது. அவ்வளோதான். மாட்டுக்கு எந்த வலியும் கிடையாது. கையில் விட இது பெஸ்ட்டு. பால் பாருங்க, அங்கே பாருங்க. ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ மாடு பத்தி அசால்ட்டா அது மாதிரி இருக்கு. பாட்டெல்லாம் பாட வேண்டிய அவசியம் கிடையாது. 5 லிட்டர் 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா 5 லிட்டர் கலந்தலாம். இதே வந்து பால் கறக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் இல்லைங்களா? ஒரு மாட்டுக்கு 5 நிமிஷம் தான். 10 நிமிஷம் அவ்வளவுதான். இருக்காது. மாட்டுக்கு எப்படி கறப்பாங்களோ அதே மாதிரிதான். பால் வந்து பாத்தீங்கன்னா அழகா அந்த பம்ப் மூலியமா அப்படியே இந்த கேன்ல ஸ்டோர் ஆயிடுது. இந்த கேன் வந்து எத்தனை லிட்டர் இருக்கும்? ஒரு 20 லிட்டர் இருக்குமா? 18 லிட்டர் கேன். குட்டி மாடு வருங்க. இது வந்து ஃப்ரீ, அது மானிய மாதிரி எதனாவா? பரவாயில்ல. எப்படி இது எல்லாருக்கும் தர மாட்டாங்க. மினிமம் 5 மாடு வச்சிருந்தோம். 5 மாடு வச்சிருந்தா போதும், அவங்களுக்கு இதை கொடுத்தோம் நாங்க ஃப்ரீயா. இது இருந்தா போதும். ஓகே ஓகே. கியூ அதாவது யார் முன்னாடி பதிவு பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு அது மாதிரி இருக்கு. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஒரு 5 மாடு நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்க அப்ளை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டு வர உங்களுக்கு இந்த கியூல வரும். ஸோ ட்ரை பண்ணுங்க. பாண்டிச்சேரியில் இருக்க எந்த மக்கள் இருந்தாலும் சரி, இந்த மாடு வாங்கணும் ஆசைப்படலாம், தாராளமா நீங்க பண்ணலாம். திருக்காஞ்சி கோவில் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேற லெவல்ல ஒரு விளாக போடலாம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாமிரபரணியாரா, அவரோட பேர் சத்துன்னு தெரியலையே. முதல்ல மேல வந்து ஒரு அம்மன் இருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. சங்கராபரணி ஆறுங்க, மிகப்பெரிய ஒரு ஆறு. இது வந்து கடல் பகுதி போய் சேர்ற ஒரு இடம். இது இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா திருக்காஞ்சி கோயில் இருக்கு. நம்ம அந்த வே நோனாங்குப்பம் போற வழியில இந்த கோயில் வந்து கிராஸ் பண்ணி போறோம். ஸோ இந்த அழகான காட்சி எவ்வளோ அருமையா இருக்கு பாத்தீங்களா? ஏன்னா இந்த ஆறு பூரா பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கணும், ஆனா அதுக்கு பதிலாக வந்து ஆகாய தாமரை அப்படியே பச்சை பசேல்னு விட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்டு போறாரு. கிடைச்சதான மீன்? கிடைச்சது. கிடைக்கல போல. கிடைக்கலையா? அந்த பைய காமிக்கலாம் அப்படியே. இன்னைக்கு வீட்டுல ஒரு மீன் குழம்பு, பெரிய மீன் பிடிக்கும். ரைட்டு. சின்ன மீனை விட்டு பெரிய மீன் பிடிப்பாங்கல்ல, அதனால ஃபர்ஸ்ட் இங்க சின்ன மீனை பிடிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் போயிட்டு அங்க வேற எதனா கொஞ்சம் பெரிய பகுதியா போயிட்டு இந்த மீனை விட்டு பெரிய மீனை பிடிப்பாங்க. பெரிய பெரிய கட்லா அந்த மாதிரி மீன் எல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. இது புண்ணிய தீர்த்தம். கங்கையை விட புனிதமானது அப்படி சொல்லுவாங்க சங்கராபரணி ஆறு. குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு பாருங்க. இவங்கதான் ஆகாய தாமரை போல இருக்கு. ஸோ இன்னைக்கு வரணும்னு இருக்கு. நம்மளும் தலையில தண்ணி தெளிச்சுக்கலாம். ஹெல்மெட்டை போட்டு ஹெல்மெட் மேல தண்ணி தெளிக்கிறேன்னா
திதி கொடுப்பாங்க இல்லைங்களா? திருக்காஞ்சியில் வந்து திதி கொடுத்தா என்ன வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்கும்? பித்ருக்களுக்கு வந்து நல்ல மோட்சம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காசியை விட வீச அதிகமான சேத்திரன்றதால பித்ருக்களுடைய ஆத்மா வந்து ரொம்ப சீக்கிரமாக சாந்தி அடையும். அதுக்காக பண்ணுறது தான் பித்ரு காரியம். காசியை விட இங்கே வீச அதிகம். சில பேர் வந்து தர்ப்பணம் பண்ணுவான். ஒரு தர்ப்பணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 200 காசு கொடுத்தா தர்ப்பணம் பேர் சொல்லிட்டு தர்ப்பணம் பண்ணிப்பான். உன்னியாசனம் அது மாதிரி ஏதாவது திதி ஹோமம் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அதுக்கு அவ்வளோ காசு ஆகும். ஓகே ஓகே. இப்போ இந்த நாள் தான் வரணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லா நாளுமே கொடுக்கும். எல்லா நாள் மகாலபட்ச அமாவாசை, அப்புறம் மாசி மக தீர்த்தவாரி, இந்த நாட்கள்ல இங்கே வந்து பித்ருக்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெஷல். சங்கராபரணியாறு அப்புறம் இந்த திருக்காஞ்சி எல்லாம் ஒன்று நேரம். சூப்பர். இங்கே சித்தர்கள் கோவில் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே இருக்குது, கீழே அங்கே இருக்குது. சரிங்களா? கீழே பாருங்க, கீழே கோயில் இருக்குது. கீழே அது சொட்டு போட்டிருக்கு பாருங்க, அதான் கோயில். சரி, ஓகே. ரொம்ப நன்றி. உங்கள் பேர்? சீனிவாசன். சீனிவாசன். ரொம்ப ஒரு சிறப்பான கோவிலுங்க. கங்கையை விட ரொம்ப வீசம் அதிகம் இந்த சங்கராபரணி ஆறு. காசியை விட ஒரு சிறப்பான இடம். இங்க வந்து திதி கொடுக்கலாம். கங்கா வராக நதீஸ்வரர் தேவஸ்தானம். நம்ம ஒரு நாள் இந்த கோயில வேற லெவலில் ரிலாக்ஸ் பண்ணலாம். கிளம்பலாம். இந்த விளாக்கோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இருக்கிற இடம் சுண்ணாம்பர் போட் ஹவுஸ். பாண்டிச்சேரி முழுக்க சுத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா முழுமை அடைஞ்சிச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா சுண்ணாம்பார் போட் ஹவுஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முதன்மையான சுற்றுலாத்தலம். இங்கே அழகான ஒரு ஆறு. இந்த ஆறின் மூலமாக நீங்கள் பயணம் செஞ்சு கடற்கரைக்கு நீங்கள் போவீங்க. அங்கே அழகான இயற்கை வளங்களை நீங்கள் கண்டு கழிக்கலாம். வாலிபால் விளையாடலாம், எது வேணா விளையாடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு உணவு விடுதி அங்கே இருக்கு. உங்களுக்கு தேவையான சுவையான உணவுகள் அங்கே கிடைக்கும். இங்கே அழகான ஒரு காட்சிகள் நீங்கள் புகைப்பட கலைஞராக இருந்தீங்கன்னா இல்லை படம் எடுக்கிறதுல போட்டோ எடுக்கல வீடியோ எடுக்க இதுல ஆர்வம் அதிகமா இருக்குன்னா கண்டிப்பா இங்க இருக்க இயற்கை வளங்களை நீங்க புகைப்படம் எடுக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு லக் இருந்தா இங்க டால்பினை கூட பார்க்கலாம். சுண்ணாம்பார் போட் ஹவுஸை நம்ம முழுமையா உள்ள போய் சுற்றி பார்த்துட்டு நம்ம அடுத்ததா ஒரு வீடியோ போடலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த சைக்கிள் விளாக்ல பார்க்கலாம்.